பைசன் கூட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் இதை விட கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா டியூடு தான் பார்க்கணுன்ற ஒரு பைசனுக்கு தான் ஈகரா வெயிட் பண்ணிருக்கேன். டியூடும் வந்து அது ஒரு ஃபன்னான படம். ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். டீசல் ஹரிஷ் கல்யாண் அது வந்து எனக்கு அவ்வளோ பெருசு ஹைப் இருக்கும் தெரியல. ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி, அந்த ஒரு லோ கிளாஸ்ல இருந்து எப்படி லவ் பண்ணா அப்படி இருக்கும், அதான் மேபி போடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அந்த 2 மணி நேரம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாமா தான் யோசிக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு டியூடு போக இன்ட்ரெஸ்ட். கருத்து பார்க்குற டைம்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கே வந்துட்டு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனை இருக்குது. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு நாள் லீவா அன்னைக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காக எத்தனா ஒரு மூவிக்கு போனோமா, 2 மணி நேரம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணோமா வந்தோமா, அதுதான் நம்மளுக்கு யோசிக்கும். பேசிக்காகவே ஒரு சினிஃபைல் எல்லா படமும் பார்ப்பேன். ஸோ எல்லா படத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் பைசனுக்கு ஏன்னா அதுக்காக துருவிக்ரம் வந்து ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறோம், அந்த எல்லாமே பார்க்குறோம். ஸோ மாரி செல்வராஜ் அவரோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் சம்மந்தப்பட்டோம். அவரோட எங்கேஜில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அதோட கலந்து பெட்டராக பண்ணியிருப்பாரு. ஸோ அது வாழ்வியலை பேசுகிற படமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பைசனுக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ டியூடும் வந்து அது ஒரு ஃபன்னான படம். ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ, கோமாளியும் செம்மையாக கொடுத்துட்டாப்ல, ஓகேங்களா. அதுக்கப்புறம் லவ் டுடேயும் சூப்பராக கொடுத்துட்டாரு. டிராகன் அல்டிமேட்டாக தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த வாட்டி அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். மாற்றம் நிறைய இருக்கும் ப்ரோ, இதில் கன்ஃபார்ம் மாற்றம் நிறைய இருக்கும். நல்லா ரீச் ஆகும், இந்த மூவியும் கன்ஃபார்ம் ரீச் ஆகும். அதனால தான் என் தலைவன் பேசலை, எதையும் ரீச் ஆகிட்ட பேருக்கு பேசிக்கலான்றதுனால விட்டாப்ல. எனக்கு நெக்ஸ்ட் டைம் பேசுவார். நார்மலாகவே நல்லா இருக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட இது. டிராகன் மாதிரி கொண்டு போவாங்க ப்ரோ. ரெண்டுமே கம்பேர் எப்படி சொல்கிறேன், ரெண்டுமே மிங்கிளான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். டியூட் தானே அவர் எடுத்து எல்லா படமே ஹிட்டு, எல்லா படமே பிளாக் பஸ்டர். ஸோ அவர் இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி படம் எடுக்கிறாரு. மேபி அவர் படம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு துருவிக்ரமோடைய பைசன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவருடைய ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கும். அவருடைய தன்னையே அர்ப்பணிச்சிருவார் படத்துக்காக. அதனால அவருடைய படம் தான் வந்து இதாகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மாரி செல்வராஜ் அவரு இது முன்னாடி 4 படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த படமும் ஹிட் ஆகணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹிட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டியூட் போகலாம். ஏன்னா அதில் அவர் எல்லா படமும் ஹிட் கொடுத்துட்டு வந்துருக்காரு. இந்த படமும் அதே மாதிரி எதிர்பார்க்கலாம். சொல்றது லவ் டுடே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கோமாளி அவர் டைரக்ட் பண்ணது, ஆனால் அது சூப்பராக இருக்கும். இதுவும் அதே போல எதிர்பார்க்கலாம். சாங்ஸ்லாம் சூப்பராக ஹிட் ஆகுதுல, அதே போல தான் படமும் சூப்பராக வர நினைக்கிறேன். டியூட் தான் சொல்லுவேன். ஏன்னா பிரதீப்போட ஒரு பிளாக் பஸ்ட் மூவி வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பைசன். பிகாஸ் வந்து துருவிக்ரமோட ஒரு கம்பேக் மூவியாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு மூவி நடிக்க வந்திருக்காரு. அதுவும் ஒரு கபடி பேஸ் மூவின்றதுனால தீபாவளிக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷனில் டியூட் அண்ட் பைசன் நான் சொல்லுவேன். டியூட் அவரை பிடிக்கும். அவர் ஆக்டிங்கு எல்லாம் நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்கும். சாங் டான்ஸ் பிரதீப் ரங்கநாதன். ஏன்னா அவர் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மூவி எடுத்துனார லவ் டுடேல இந்த ஃபோன் மாற்றிக்கிறது, இந்த படத்தில் வந்து அரியர் வச்சா ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இது காமிச்சது, அந்த மாதிரி இதெல்லாம் அவர் போதும். டியூட்டுன்னா இன்ஸ்டாகிராம் தான், அவங்க பாஸ்வேர்டை வாங்கி வச்சிங்கன்னா போதும், வேறு என்ன தேவைப்பட போகுது. அவங்க இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு இருந்தாலே போதும் ப்ரோ, வேறு என்ன ப்ரோ வேணும், மாட்டிப்பாங்க ப்ரோ. ஸோ டீசல் வந்து அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பட் அது ரொம்ப டிலேவாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து என்னோட இது என்னன்னா அதோட கண்டென்ட்டும் பெட்டராக இருக்குன்னு ஹரிஷ் கல்யாணும் ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ இதுல ஆடியன்ஸ் சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் பைசன் காலமாடன், நான் நெக்ஸ்ட் டீசல் பார்ப்பேன். ஆக்சுவலி அந்த படத்தில் பிளட் ஷெட்ஸ் இல்லாமல் நிறைய மாரிசலோட எங்கரேஜில் நடந்த ஒரு சில பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட இது ஒரு ரிசம்பிளன்ஸும் இருக்குது. ஏன்னா அமீர் வந்து ஒரு ரோலில் நடிக்கிறாரு. ஸோ அதுவும் வந்து ஒருத்தரோட ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டும் நான் படித்தேன். ஸோ அதனால் வந்து அவரோட படங்கள் எப்பவுமே சர்ச்சைக்குள்ளாகிறதும் அதுன்றது பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கும், அதில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ பைசன் வந்து கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சில ஆக்டர்ஸை விட்டால் அடுத்து இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஆக்டர்ஸாகவுமே அவங்க பெருசு எதுவுமே கன்சிடர் பண்ணுறதில்ல. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனில் இப்போ நம்ம பார்த்த இப்போ சூர்யா, அஜித் சார், விக்ரம் சார் எல்லாருக்குமே ஒரு ஏஜ் அப்போ தாண்டி அவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களை நம்ம ப்ரமோட் பண்ணி இது பண்ணாதான் அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கோ ஒரு 10 வருஷத்துக்கோ அவங்க ஒரு டாப் லீடாக இருப்பாங்க. ஸோ யார் படம் வந்தாலும் கண்டென்ட் நல்லா தான் நம்ம யார் படத்தை வேணாலும் பார்க்கலாம். ஸோ ஹீரோவோட கண்டென்ட் தான் முக்கியம். பைசன் அவர் டெஃபினட்டாக இந்த ஜென்ரேஷன் லவ்வை பற்றி பேசியிருப்பார். ஜென்ரேஷன் லவ் எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, ப்ளஸ் வந்து என்னென்ன லவ்ல நடக்குது, ஒரு தேர்ட் பர்சன் வந்து நடக்கும். ஆல்ரெடி நம்ம லவ் டுடேலே பார்த்துருக்கோம். ஸோ மேபி இந்த டியூட் படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி பேஸ்டாக தான் இருக்கும்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். உட்காரலாம். ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஒரு 18+ கண்டென்ட் வந்து இருக்கும். ஆனால் வந்து அவங்க எதுவுமே ஷோ பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த வார்த்தைகள் மூலயமா தான் வந்து அதை கன்வே பண்ணுவாங்களே ஒழிய ஃபேமிலி பார்க்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஃபேமிலி இருப்பாங்களே, ஒரு ஜோயிலாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு செட் ஆகும். ஓவர் ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்க பார்த்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்க ஃபீல் ஆகும், என்னடா இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு. ஆனால் பார்க்கலாம். ப்ராம்ப்ட் நடிக்கிறவர் அவர் கொடுத்தானே அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பார் ஒழிய எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது.
மாரி செல்வராஜ் கூட ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஆக்டிங்னே வந்து அது யாரெல்லாம் பண்ணுவாங்க தேடி கண்டுபிடிச்சி பண்ணுற ஒரு டேரக்டர் அவர் சொன்னதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் பேஸாக பேசியிருப்பாரு. இப்போ எமோஷனல் மூலியமாக அவர் கன்வே பண்ணுறதுனால இட்ஸ் ஓகே, அவர் சொன்னது கரெக்ட் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் படமா அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். டீசல் ஹரிஷ் கல்யாண் அது வந்து எனக்கு அவ்வளோ பெருசு ஹைப் இருக்கும்னு தெரியல. ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி, அது வந்து ஒரு லோ கிளாஸ்லேருந்து எப்படி லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அதான் மேபி போடுவாங்க. ஆனால் திவாலின்னு வரும்போது ஒரு பிளாக் பஸ்டர் தான் எதிர்பார்க்கணும். அதனால டியூட் அண்ட் பைசன் தான் என்னோட சாய்ஸ். டியூட் அது ஒரு மாதிரி அந்த பொண்ணு கிரிஞ்சா வந்து அவனை கொஞ்சம் அவன் ஒரு மாதிரி கையெடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வாய்த்து கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். லவ் டுடே மூவி தான் நல்லா இருக்கும். எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனும் அதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக பைசன் கூட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் இதோட கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா டியூட் தான் பார்க்கணுன்ற ஒரு மேக்ஸிமம் மாரி செல்வராஜ் மூவினாலே இந்த வில்லேஜ் சைடில் என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் அதை பார்க்கறத விட எனக்கு டியூட் பார்க்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் எனக்கு. இந்த காலத்தில் லவ்லாம் கிரிஞ்சா பண்ணுறாங்களா, கண்டிப்பாக அதை காமிச்சிருப்பானுங்க. இந்த காலத்தில் என்னென்ன எதனால கிரிஞ்சா இருக்குன்னா லவ் மாதிரி பண்ண மாட்டாங்க, அதனால கிரிஞ்சா இருக்கு. கண்டிப்பா நல்லா காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு டியூட் தானே அவரு பிடிக்கும். அவரோட டைரக்ஷன் அதுவும் இல்லாமல் அவர் நடிக்கிற விதமே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறதுனாலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான் பார்க்க போவாங்க. சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு தான் அதை பார்க்கும்போது நல்லா இருக்கும். லவ் பண்றவனா பார்க்கும்போது அவன் லைஃப்ல என்ன இருக்குன்னு ரியாக்ட் பண்ணி தான் பார்ப்பானே தவிர சிங்கிளா இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி இருந்தாலும் பார்ப்போம் அப்படி இருந்தாலும் பார்ப்போம். அதனால நம்மளுக்கு நல்லா இருக்கும். நான் 3த்துக்குமே போவேண்ணா. டியூடு ஃபர்ஸ்ட் போவேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அதனால டியூடுக்கு போவேன். ஹரிஷ் கல்யாணும் சூப்பராக இது பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கிங் அர்பர் பந்தா இருக்கட்டும், அவர் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதே போல இந்த படமும் சூப்பராக நினைக்கிறேன். பார்க்கலாம், வந்தால் தான் தெரியும். விக்ரம் அவங்க எதிர்பார்க்கலாம், சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். மாரி செல்வராஜ் டேரக்டர், அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக வந்துடும் படம். பட் ஆனால் இந்த 3 படத்தில் ஒரு படம் கேட்டால் எதை சொல்லுவீங்க? விக்ரம் அவங்க பையனோடது அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டியூட்டாக அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுமே கலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் டியூட் கொஞ்சம் அதிகமாக ஏன்னா பிரதீப் எல்லாமே அவர் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால அந்த படம் கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறேன். இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வர ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் மூவி டைலாக்காக இருக்கட்டும், அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. கேட்கும் போது ஒரு மாதிரி மெலோடியாக நடுவில் கொஞ்சம் வைபாக போகிற மாதிரி இருக்குது, நடுவில் கொஞ்சம் மெலோடி வர மாதிரி இருக்குது. அதனால் நல்லாயிருக்கும். ஓகே, 3 படத்தில் எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கேட்டால் கண்ண மூடிட்டு டியூட் ப்ரோ பெரிய ஒப்பீனியனுக்கு எதுவும் இல்லை. அது டீசரும் நான் எதுவும் பார்க்கல இது வரைக்கும், அதனால அவ்வளோ ஐடியா இல்லை ப்ரோ. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். ஜாலியாக ஒரு படம் பார்க்க ஜாலியாக படம் போகிறேன். அதான் சில் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் ப்ரோ. அவங்கெல்லாம் இல்லை ப்ரோ, எல்லாம் காமன் தான். நல்லா எடுத்தா பார்க்க போகிறோம், ரீச் ஆக்கி விட போகிறோம், அவ்வளோதான். தலை இன்னொரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். ப்ரோ அது நல்லா இருக்கு ப்ரோ. இவங்களுக்கும் சண்டை இல்லை, அவங்களுக்கும் சண்டை இல்லை. 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான். அது அப்படியே இருந்துட்டா நல்லா இருந்திருக்கும். என்ன சூர்யா படம் வந்து அடுத்த வருஷம் போயிடுச்சு, கருப்பு. இந்த வருஷம் வந்ததுன்னா இன்னும் செம்ம ரீச் வந்து கிடச்சிருக்கும் ப்ரோ. என்ன வரைக்கும் ஒப்பீனியன், தனி ஒப்பீனியன் என்னன்னா மிஸ்ஸிங்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. அவங்களோட ஒர்க் அவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதான் வந்து நம்ம ஆட்கள் தான் வந்து அடிச்சுக்கிறாங்க. மற்றபடி வந்து அவங்க பேர் மேலே நான் தப்பாக எதுவும் சொல்ல மாட்டேன். இவங்க கரெக்டாக இருந்துட்டா எல்லாமே நல்லா கொண்டு போகும். பார்த்தேன், ஒரு கபடி பேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ட்ரைலர், நானும் பார்த்துருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து போகிறது பற்றி பார்த்தேன். அது வந்து ஃபேமஸ் ஆகும், நல்லா ஹிட் ஆகணும் நம்பிக்கை இருக்குது. துருவிக்ரமுக்காக பார்க்குறோம், அவர் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால் இளைஞர்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாம் அது அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் வேணாம். பார்த்தீங்கன்னா அடுத்து பிரதீப் ரங்கநாதன் டியூட் படம் பார்க்குறது. அவருடைய யதார்த்தமான நடிப்பு அது நல்லா இருக்கும். அவர் படத்தில் அதிகமாக சென்டிமெண்ட் வச்சிருப்பாரு. பிரதீப் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லவ்லையும் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் வைப்பாரு, கலாய்ப்பாரு, அதுலேருந்து எல்லாமே இருக்கும். அவர் லவ்வில் பார்த்து அடுத்த இளைஞர்களுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து இளைஞர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாரு. அதுக்காக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். பைசன் டிராகன் படத்தில் வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் பிடிச்சிருதுன்னு சொல்லிட்டு சொன்னவரே அரியர்லாம் வச்சுன்னு லாஸ்ட்டில் உட்காந்து அதை கிளியர் பண்ணணும் ஒரு வேலைக்கோசரம் இருந்தார். அந்த ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ. அந்த அளவுலாம் அந்த பாட்டும் அந்த அளவுலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, இருக்காது ப்ரோ. இதுவும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அந்த மாதிரி கர்ணன் படம் அதுவும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதுவும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். எது சொல்கிற மாதிரிலாம் இருக்காது, அதுவும் நல்லா தான் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அதனோட கதையை போட்டு தானே அவர் ஆக்ட் பண்ண முடியாது. என்ன நான் பிரதீப் ரங்கநாதன் தான் ப்ரோ. கண்ணை முடிவு சொல்லுவேன் ப்ரோ. லவ் டுடே அது நல்லா இருக்கும். ஆக்டிங் தானா டியூட். கஷ்டத்துலேருந்து இப்போ அவராக முன்னேறாருலண்ணா, அவராக கதை எழுதுறாரு, அதனால